ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி வந்து ஒரு நல்ல ஒரு கதை தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி நீங்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முதல் நாள் வந்து நான் சரி எல்லாமே சமைச்சு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு என் ஹஸ்பண்ட் வந்து கேட்டார், ஏன் என்ன இப்போயே ரெடி பண்ணிகிட்டு இருக்க, என்ன விஷயம் அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இது மாதிரிங்க நாளைக்கு வந்து அவங்கள பார்க்குறதுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்லங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். ஏன் நீ போகணுமா, அவசியமாக போய் தான் ஆகணுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டார் கேள்வி. நான் சொன்னேன், அவங்க என்ன தான் வந்து நம்மளுக்கு கல்யாணத்துக்கு வரல பண்ணல செய்யலைன்னாலும் நம்ம சித்தி வந்து ஒரு சில நேரத்தில் வந்து எங்கள் அம்மாவுக்கும் சரி எனக்கும் சரி நான் படிக்கிற காலத்துலலாம் வந்து அதுக்கப்புறம் வந்து பிரச்சனைகள் வந்துச்சு வரல, அது அடுத்த விஷயங்க. இன்றைக்கி அவங்க முடியாமல் இருக்கிறப்ப நம்ம பார்க்காம இருக்க முடியாதுல்ல. அவங்கள வந்து நம்ம பார்த்து தான் ஆகணும். ஒரு சில நேரங்களில் நம்மளுக்கு இப்போதைக்கு நல்லா இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்க முடியாதுல்லங்க அப்படின்னோடனே, சரி நான் என் இஷ்டம், ஆனால் உங்கள் அம்மா கிட்ட நீ கேட்டுக்கோ, அவங்க வந்து போக சொன்னாங்கன்னா நீ போ, இல்லைன்னா நீ பாரு அப்படின்னா. அம்மா கிட்ட சொன்னால் அம்மா போக வேண்டான்னு தான் சொல்லும். அதுக்காக நம்ம வந்து இது பண்ணிகிட்டு இருக்க முடியாது, போன்னு நம்ம சொல்லி இது பண்ண முடியாது. ஒரு சில நேரத்தில் வந்து அதுக்கு வந்து நான் உங்கள் குடும்ப பிரச்சனையாக இருந்தாலுமே வந்து அத்தையோட இதுங்கிறது சிலப்போ வந்து எனக்கு நியாயமாக தான் தோணும். ஏன்னா வந்து அன்றைக்கி உங்கள் அப்பா இது பண்ணப்போ மற்ற எதுக்குமே வந்து உங்கள் கல்யாண நேரத்துலலாம் வந்து அவங்க வசதியாக தான் இருந்தாங்க. நீங்கள் கஷ்டப்பட்டு இது பண்ணப்போ வந்து எதுவுமே உதவி பண்ணல. உங்கள் அண்ணனாக போய் தான் எல்லாமே வந்து இது பண்ணார். அப்படிங்கிறப்போ இன்றைக்கி வந்து அவங்க முடியாதப்போ அவங்க பிள்ளைங்க பார்த்துக்காதப்போ பணம் இருக்குங்கிறது மட்டும்தான் இருக்குது. அவங்கள பார்த்துக்கிறதுக்கு ஆள் கிடையாது. ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறாங்க, அதுக்கு வந்து ஒரு அழைச்சிட்டு போய் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் கிடையாது. அப்படி இருக்கிறப்போ நீ ஏன் தேவையில்லாமல் இது பண்ணிக்கிட்டு இருக்க? நீ போகணுங்கிற அவசியம் நாளைக்கு உங்கள் அம்மா வந்து ஒன்றும் சொல்ல மாட்டாங்களா? நீ பணத்துக்காக தான் போய் பார்க்குற பண்ணுறேன்னு சொல்ல மாட்டாங்களா கீதா அப்படின்ட்டு என் ஹஸ்பண்ட் என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், நான் பணத்துக்காக ஒன்று போனேன், நீங்கள் என்னை நல்லா தான் பார்த்துக்கிறீங்க பண்ணுறீங்க, எல்லாமே அம்மாவுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு மனிதாபிமானம் தாங்க. அவங்க ஃபோன் அடித்து கேட்குறாங்க, இது மாதிரி வர முடியுமா, என்னோட 2 நாள் மட்டும் தங்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்படின்னோடனே அதுதாங்க என்னால் முடியலைங்க, வேறு வழி கிடையாதுல்ல. நம்மளுக்கு என்ன தான் வந்து ஒரு விஷயத்தில் வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து இது பண்ணாலும் அதுக்கு அடுத்தது நம்ம இது பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் நான் வந்து ஒரு மனசளவில் நான் நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு விஷயமா இருக்குது. அப்படின்னோடனே சரி ஓகே, அதெல்லாம் புரியுது, எனக்கு புரியாமல் கிடையாது. நீ வந்து ஒரு இதுக்காக தான் பண்ணுறேன், இருந்தாலும் உங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு நீ அதுக்கப்புறம் போ, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டுட்டு நீ போ அப்படின்னாரு. சரி ஓகே, அதுவும் உண்மை தான். நம்ம வந்து அவங்களுக்கு இது பண்ணுறதுக்கான இதுங்கிறத நம்ம இது பண்ணிட்டு தான் இருக்கணும். ஒரு சில நேரங்களில் நமக்கு அதெல்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால நான் முடிவு பண்ணேன், சரி நம்ம இதுக்கப்புறம் வந்து நம்ம இது பண்ண தேவையில்ல, பார்த்துக்கலாம், எதாக இருந்தாலும் நம்ம பார்த்து இது பண்ணிக்கலாம். ஒரு சில நேரங்கள் வந்து நம்மளுக்கு வந்து இதுக்கான இதுங்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் அப்புறம் அம்மாவுக்கு கால் பண்ணேன். கால் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு ரிங் போணுச்சு, எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் போனதுக்கப்புறம் எடுத்தாங்க. எடுத்ததுக்கப்புறம் இது மாதிரி என்னம்மா இப்படி இருக்கேன், நல்லா இருக்கியா என்னன்னு கேட்டேன். நல்லா இருக்கம்மா, அப்போ தான் சாப்பிட்டேன் பண்ணேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் இந்த விஷயத்த சொன்னோன்னா கொஞ்சம் நேரம் ஃபோனில் பேசவே இல்லை, கொஞ்சம் அமைதியாகவே அப்படியே இருந்தாங்க. அது உன் இஷ்டமா, நான் எதுவும் சொல்ல விரும்பலை. ஏன்னா வந்து நீ வந்து ஒரு மனிதாபிமானத்தினால இது பண்ணுற, இருந்தாலும் என்னால் வந்து அவங்க பண்ணது செஞ்சதெல்லாம் வந்து மறக்க முடியல. இப்போ நினச்சாலும் வந்து அது கண் முன்னாடி வந்து நிற்கிது. அப்படி இருக்கிற நேரத்தில் நான் என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள்? எதாக இருந்தாலும் நீங்களாக கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், பண்ணுங்கள், செய்யுங்க. எதுவுமே வந்து நான் சொல்லி இது பண்ணணுங்கிறது கிடையாது அப்படின்னோடனே, அதெல்லாம் எனக்கு புரியுது, புரியாமலாம் கிடையாது. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்கு ஒரு சில நேரங்களில் சரியான ஒரு இது இருக்கணும் அப்படிங்கிறது தான் நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். வேறு வழி இல்லை அப்படின்னோடனே, சரி அது கரெக்டு தான். நம்மளுக்கு வந்து எந்த ஒரு நேரத்துலையும் வந்து இதுக்கான நேரங்கிறது நம்மளுக்கு இருக்கணும், அதுதான் நான் நினைக்கிறது அப்படின்னோடனே, சரி உன் இஷ்டம்மா, நான் எதுவும் வந்து சொல்கிறதுக்கு விருப்பம் இல்லை. நீ போகிறதா இருந்தால் போய் பார்த்துட்டு வா பண்ணு. அதுக்கு மேலே என்கிட்ட எதுவும் இது பண்ணாதம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிவிட்டு நானும் அதுக்கப்புறம் வந்து அண்ணன்கிட்டேயும் சொன்னேன். அண்ணனும் அதே தான் சொன்னுச்சு. சரி நம்ம இவங்கக்கிட்ட வந்து யோசனை கேட்டுகிட்டே இருந்தோம்னா அது சரியாக வராது. ஏன்னா நம்ம அவங்களுக்கு வந்து எந்த நேரத்தில் உதவி தேவைப்படுதோ அந்த நேரத்தில் பண்ணால் மட்டும்தான் இதாக இருக்கும். அதுக்காக நம்ம வந்து இது பண்ண முடியாது எந்த நேரத்துலையும் அப்படின்னோடனே, சரி பார்த்துக்கலாம், ஒரு சில விஷயங்களை வந்து நம்ம பார்த்து தான் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் ஒரு முடிவெடுத்தேன். அதனால் சரின்னு கிளம்பிட்டேன். அவரை டிக்கெட் போட சொல்லி, இங்கேருந்து ஒரு 5 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ணி போகணும் அந்த ஊருக்கு. அதுக்கப்புறம் டிக்கெட் போட சொல்லி போனோன்னே, அவங்க கூட இந்த வேலை பார்க்குற ஒருத்தவங்க மட்டும் தான் இருந்தாங்க. அவங்களும் வந்து அவங்க பொண்ணுக்கு வந்து பிரசவம் அப்படிங்கிறதுனால நான் ஒரு வாரத்துக்கு இருக்க மாட்டேம்மா அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்த்துக்க ஆரம்பித்தேன். நாளைக்கு மறுநாள் ஆப்ரேஷன் அப்படிங்கிறனால ஹாஸ்பிட்டலுக்கு போகிறது அந்த டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணேன்.
எங்கள் சித்திக்கு என்னை பார்த்தோன்னே வந்து ஒரு மாதிரி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. யாருமே இல்லாமல் அவங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பழைய விஷயங்கள்லாம் பேசினாங்க. நான் சொல்லிட்டேன், நீங்கள் பழைய விஷயங்கள்லாம் பேசாதீங்க சித்தி, எதாக இருந்தாலும் நடக்கிறது நடக்கட்டும், நம்ம அதுக்காக ஒன்றும் பண்ண போகிறதில்ல, முடிஞ்ச வரைக்கும் பழைய விஷயங்களை பற்றி பேச வேணாம், இப்போதைக்கு இருக்க